நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யானைகள் யானைகளை பற்றி எவ்வளவோ செய்திகளை நாம் கேட்கிறோம். மனித வாழ்க்கையினுடைய அல்லது இந்த பூமியினுடைய தீராத அதிசயங்களில் ஒன்று யானைகள் என்று சொல்லலாம். குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் யானைகள் என்பது எப்பொழுதும் ஒரு கனவாக இருக்கிறது. யானைகளை பற்றிய கதைகள், யானைகளை பற்றிய உண்மைகள் என்பது மனிதர்களுடைய தீராத ஒரு வியப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. உண்மையில் யானைகள் என்பது இந்த உலகின் கடைசி உயிரின அதிசயங்களில் ஒன்று என்று கூட சொல்லலாம். ஆனால் யானைகளை பாதுகாப்பதற்காக அரசு மிகப்பெரிய முயற்சிகளை ஒருபுறம் எடுத்து கொண்டிருக்கிற போது, யானைகளை பாதுகாப்பது தொடர்பான பல்வேறு விதமான சட்டங்கள் தொடர்ந்து இயற்றப்படுகிற போது, மிக கொடூரமான வகையில் யானைகள் கொல்லப்படுகிற ஒரு செய்தியையும் கூட நாம் தொடர்ந்து கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், அந்த சென்ற ஆண்டு கேரளாவில் ஒரு யானையினுடைய அந்த தேங்காயில் உள்ளாக அது சாப்பிடக்கூடிய அந்த தேங்காயின் உள்ளாக வெடிமருந்தை வைத்திருந்து அதை கடிக்கிற போது அந்த யானையுடைய தலை வெடித்து சிதறிய கோரக்காட்சியை நாம் பார்த்தோம். அதே போல் சென்ற ஆண்டில் முதுமலை காடுகளில் தமிழ்நாட்டில் ஒரு எரியும் டயரை யானையினுடைய கழுத்தில் மாட்டிவிட்டு அந்த யானை கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை கூட நாம் பார்த்தோம். இன்னும் நிறைய வீரப்பனுடைய அந்த ஒரு நடமாட்டம் இருந்த காலகட்டத்தில் ஏராளமான யானைகள் தந்தங்களுக்காக கொல்லப்பட்டன என்பதையும் பார்க்கிறோம். இன்றும் கூட மரம் வெட்டுகிறவர்கள், இன்னும் பல சமூக விரோதிகளால் யானைகள் வேட்டையாடப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இது இல்லாமல் யானைகள் தொடர்ந்து இந்த ஆள் இல்லாத ரயில்வே கிராசிங்குகளில் அதை கடக்க முயற்சிக்கிற போது அடிபட்டு இறக்கக்கூடிய செய்திகளை நாம் எத்தனையோ முறை பார்த்து விட்டோம். தமிழ்நாட்டிலும் கூட பல முறை அது நடந்திருக்கிறது. ஏனென்றால் யானையினுடைய வழித்தடங்கள் பல இடங்களில் மறிக்கப்பட்டிருக்கின்றன. காடுகள் வறண்டு போனதன் காரணமாக யானைகளுக்கு போதுமான அளவு குடிதண்ணீர் இல்லாததினால் அல்லது உணவு கிடைக்காததினால் அவை மேலும் தாங்கள் வாழக்கூடிய பகுதிகளை விட்டு தாண்டி வயல்வெளிகளுக்குள்ளும் ஏன் ஊர்களுக்குள்ளும் கூட வரவேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போது அவை மனிதர்களை தாக்குகின்றன. மனிதர்கள் அந்த யானைகளை தாக்கி கொள்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். சமீபத்தில் தருமபுரி அருகே 3 யானைகள் அந்த தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியை அவை தொட்டதன் மூலமாக அந்த இடத்திலேயே அவை மடிந்த ஒரு துயரமான காட்சியை பார்த்தோம். இது ஒரு தொடர்கதையாக மாறியிருக்கிறது என்று கூட சொல்லலாம். தொடர்ந்து யானைகள் மின்வேலிகளை சிக்கி இறப்பது என்பது, இதுபோன்ற மின்வேலிகளை அமைக்கக்கூடாது என்று அரசினுடைய விதிமுறைகள் கடுமையாக இருக்கின்றன. ஆனால் அதையும் மீறி பலர் அத்தகைய மின்வேலிகளை அவர்களுக்கு வனப்பகுதிகளில், தோட்டப்பகுதிகளில் அவர்கள் அமைக்கிறார்கள். யானைகளுக்கு அவை மின்வேலிகள் என்று தெரியுமா? அவை உண்மையில் அவை என்னவென்று கூட தெரியாமல் அவற்றை தீண்டி அதன் மூலமாக இறக்கக்கூடிய அந்த காட்சி நெஞ்சை உருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளோ பெரிய ஒரு மிருகத்தினுடைய, ஒரு விலங்கினுடைய ஒரு இன்னசென்ஸ், அதை நாம் எப்படி மனிதர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்பதைத்தான் அது காட்டுகிறது. யானைகளினால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் யானை என்ற ஒரு அபூர்வமான உயிரினத்தினுடைய இடத்தை பற்றி சிந்திப்பதில்லை. சட்டவிரோதமாக மின்வேலிகளை, குறிப்பாக அந்த சூரிய ஒளியில் அமையக்கூடிய அந்த மின்வேலிகள், அந்த மின்வேலிகளின் மூலமாக யானைகள் இறப்பது மிக மிக அதிகமாகி இருக்கிறது. கடந்த 10 வருடங்களில் மற்றும் தமிழ்நாட்டில் 89 யானைகள் மின்வேலிகளில் சிக்கி இறந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இது இந்திய அளவிலுமே கூட சில அஸ்ஸாமில் பார்த்தீர்கள் என்றால் 120ற்கு மேற்பட்ட யானைகள் இறந்திருக்கின்றன. இப்படியாக யானைகளினுடைய இந்த மரணத்தை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் ஒரு அரிய வகை உயிரினத்தை பாதுகாப்பது நம் அனைவருடைய கடமை என்ற உணர்வு அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.